வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்ல மங்களமான விஷயங்கள், மங்களகரமான முகம் அப்டின்னாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா, நல்ல மங்களகரமான எங்க அம்மாவ பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ ஐஸ்வர்யமாக இருக்கும். எதெல்லாம் பார்க்கும்போது மங்களகரமாக தெரியும்னா, அவங்க பூசுற மஞ்சள், பொட்டு, பூ. இத பார்க்கும்போது தாயவோ, இல்லாட்டா வேற யாரையோ அந்த மாரி மஞ்சள் போட்டு நல்லா வட்ட பொட்டு வச்சு ஒரு பூ வச்சுட்டாங்கன்னா, அந்த பெண்ணை தெய்வ அம்சம் உள்ள பெண்ணாக நம்ம பார்க்குறோம். இந்த மஞ்சள், குங்குமம், பொட்டு அவ்வளவு பெண்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. இத பத்தி தெரியாதவங்க, அதோடைய வலிமை அறியாதவங்க எ எ அந்த மஞ்சளுக்குள்ள முக்கியத்துவத்தையே வாங்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, "இந்த மஞ்சள் பூசினா என்னுடைய ஸ்கின் அப்படி சுருங்குற மாரி இருக்குது. சீக்கிரம் வயதான தோற்றத்தை குடுத்துருது." அப்படிங்கிற மாரிலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா, அந்த மஞ்சள் ஆன்டிபயாட்டிக் உள்ளது. அது அவ்வளவு நறுமணத்துக்குள்ளது. அது உங்களுடைய ம முகத்தை விட மனதை அவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கும். அந்த காலத்தில் பூசும் மஞ்சள் குளித்து பூசி அத்தன பெண்களும் நல்ல ஒரு குணவதியாக வாழ்ந்திருக்காங்க. யாரையும் கெடுக்கிறது இருக்காது. "நல்லா இரும்மா, நீ நல்லா இருப்ப" அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த காலத்துல பாட்டிங்கலாம் எங்க அம்மா, அப்பா காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, பாட்டிங்கலாம் தன் மருமகளுக்கு இந்த பொங்கல் சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சக்கிழங்குகள் நெறைய வரும். அந்த மஞ்சக்கிழங்குகள விளக்கு பக்கத்துல முடிச்சு மாரி கட்டி அந்த மஞ்சக்கிழங்க வச்சிருப்பாங்க. அதாவது மஞ்சக்கிழங்கு ஒரு கொத்து இப்படி வச்சிருப்பாங்க. அதே மாரி காப்பு கட்டுறதுக்கும் மஞ்சக்கிழங்கு கட்டியிருப்பாங்க. இந்த மஞ்சக்கிழங்கு குத்து விளக்கு பக்கத்துல வச்சு சூரிய வழிபாடு பண்ணிட்டு, அந்த மஞ்சக்கிழங்குல உள்ள மஞ்சள் எல்லாம் முறிச்சு, அந்த பாட்டிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மருமகள்களுக்கு குடுப்பாங்க. அவங்க குடுத்து, இந்த மருமகளுக்கு இந்த மஞ்சக்கிழங்கு குடுத்துருவாங்க. குடுக்கும்போது அந்த மருமகள்கள் அந்த மஞ்சக்கிழங்கை பயன்படுத்தும் விதம் தான், அந்த மருமகள்கள் நம்ம பிள்ளைய எப்படி பாதுகாக்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அவளுக்கு ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய இடத்தில் அந்த மஞ்சக்கிழங்கு அவங்க வீட்டுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான். பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சக்கிழங்க அந்த மருமகள் கரெக்ட்டா பூசி எடுத்து, அவ கரெக்ட்டான இடத்துல வச்சுட்டு வந்தான்னா, அந்த பெரியவங்களுக்கும் மதிப்பு குடுக்குறா, தன் புருஷனுக்கும் மதிப்பு குடுக்குறா, தன் புருஷனை பாதுகாப்பதில் அவ ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். அதே மாரி அந்த மஞ்சக்கிழங்க யார் அலட்சியப்படுத்திட்டு, அத பூசாம வைக்கிறாங்களோ, அங்க அவங்க வீட்டுக்காருக்கு வேலையில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அந்த மாரி உருவாகும். அதே மாரி அந்த பெண் அந்த பாட்டியுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் குடுக்கல. மூதாதைகளுடைய முழுமையான அருள் பெறல. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களும் நெறைய எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். பள்ளிக்கூடத்துல எல்லாத்துலயும். அப்படிங்கும்போது அவளுக்கு இந்த மஞ்சக்கிழங்குல இவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னு அவ யோசிக்க மாட்டா. அவ நினைப்பா, "என்ன இவ்வளவு நம்ம புருஷன் சரியில்ல, நம்ம பிள்ளைகள் சரியில்ல." அவள் அந்த மஞ்சக்கிழங்கை நம்ம மூதாதையர் அம்சமாக நம்ம பாட்டி நம்ம கையில குடுத்தாலே, அத பத்திரப்படுத்தி பூசி பத்திரமா வச்சிருக்கணுங்கிறதே அவ யோசிச்சிருக்க கூட மாட்டா. அப்பங்கும்போது அந்த மஞ்சக்கிழங்கு அவ்ளோ மகத்துவமானது. அது ஒரு பெரியவங்க கையால் அந்த மஞ்சக்கிழங்கு நீங்க வாங்கும்போது, மிக மிக சக்தி வாய்ந்ததாக உங்க கணவனுடைய ஆரோக்கியத்துக்கும், வேலை சார்ந்த விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே இது அந்த பானையில் கட்டிய மஞ்சக்கிழங்கை அந்த வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் அந்த வீட்டில் குடும்பத்தில் கன்னி பெண்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா, அந்த பானையில் கட்டின மஞ்சள எடுத்து, "இந்தா இத எடுத்து பூசிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அத தேய்ச்சு பூசி குளிச்சு அந்த மஞ்சக்கிழங்கு கரையதுக்குள் மாப்பிள்ளை வீட்டார் சேர்ந்துருவாங்க. அந்த மாரி திருமண வாய்ப்புகளும் கூடிய விரைவில் விரைவது வருவதற்கும் இந்த மஞ்சக்கிழங்குகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அந்த காலத்து. இந்த மஞ்சக்கிழங்குக்குள்ள விஷயம் இது மட்டும் இல்லங்க. இது தை மாசம்னோனே இத மட்டும் நம்ம எடுக்கிறோம்னு நெனைக்காதீங்க. அது மட்டும் இல்ல. அந்த மஞ்சக்கிழங்கு மட்டும் இல்லாமல் மஞ்சள் பொடியை வைத்து, விரலி மஞ்சள் அத நல்லா ஊற வைப்பாங்கங்க. நாளே ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு நல்லா மையா அரைச்சு, கணவன்மார் ஆரோக்கியத்துக்காக இது பண்ணக்கூடிய பொங்கல்கள். இது வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த பொங்கல் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். எந்த மாசம் வைக்கலாம்னா, ஆடி மாதத்தில் வைக்கலாம், தை மாதத்தில் வைக்கலாம். இந்த 2 மாதத்திலும் நீங்க மஞ்சக்கிழங்கு இது பண்ணுனீங்கன்னா, பொங்கல் வைத்தீங்கன்னா, உங்க கணவன்மார்களுடைய ஆரோக்கியம் மட்டும் அல்லாமல், தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நல்லா மையா அரைச்சுக்கோங்க. அம்மன் கோயில்ல உள்ள அம்மி கிடைச்சுச்சுன்னா அங்க அரைங்க. இல்லாட்டா வீட்லயே நல்லா விரதம் இருந்து, அந்த மஞ்சள ஊற போட்டு மையா அரைச்சுக்கோங்க. அரைச்சுட்டு அத அப்படியே கோயிலுக்கு எடுத்துட்டு போயி, நல்லா பித்தாள பானையிலயோ, வெண்கல பானையிலயோ நல்லா கரைச்சு, அங்க சர்க்கரை பொங்கல் வைக்கிற மாரி அந்த மஞ்சள கரைச்ச மஞ்சள பொங்க வைக்கணும். பொங்க வச்ச மஞ்சள அங்க உள்ள தேவிக்கு, அம்பாளுக்கு படைக்கணும். படைச்சுட்டு அந்த மஞ்சளை வர்றவங்க அத்தன பேருக்கும் குடுக்க வைக்கணும். குடுத்தீங்கன்னா, உங்களுடைய கணவனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். இது வருடத்துக்கு ஒரு தடவ மஞ்சள் வைத்து பொங்கல் வைப்பது மிக சிறப்பான ஒண்ணு. அது அம்பாள் கோயில் பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
இது மட்டும் இல்லைங்க. மஞ்சளை வச்சு இன்னும் நாம சொல்லலாம். என்னன்னா, சாமிக்கு கொடுக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை பயன்படுத்துற விதமும் ரொம்ப முக்கியங்க. சாமி கோயில்ல இருந்து வாங்குற மஞ்சள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு எடுத்துட்டு வந்து அதை பத்திரப்படுத்தி வைத்து, அத வந்து நீங்க இரவு, அதாவது சாயங்காலம் அந்தி சாயும் நேரத்தில் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி அந்த மூஞ்சில மஞ்சள் பூசிட்டு, அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கை, கால்ல எல்லாம் பூசிருங்க. பாதம் வரைக்கும் நல்லா பூசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க விளக்கேத்தி பாருங்கள். உங்க முகத்தில் ஐஸ்வர்யமும், முக வசியமும் ஏற்படுதா இல்லையான்னு பாருங்க. கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகமாக இருக்கிற மாரி இருக்கும். திரும்பியே பார்க்காத கணவன் உங்கள திரும்பி ரசிக்கும்படியாக அமைவீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிறவங்க அனைத்து பேரும் உங்கள வந்து அழகா இன்முகத்துடன் உன்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் அந்த மஞ்சள், அதாவது சாமிகிட்ட இருந்து வாங்குன மஞ்சளை ஈவினிங் நேரம் விளக்கேற்றும்போது சுக்கிரனுடைய பவர் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஈவினிங் விளக்கேற்றும்போது முகத்தில், கை, கால், பாதத்தில் எல்லாம் நல்லா தேய்ச்சுட்டு நீங்க விளக்கேற்றீங்கன்னா அதோட ஐஸ்வர்யமே வேறையாக இருக்கும். அதே சமயம் அந்த மஞ்சள உங்க தீட்டு நாட்களில் தொடவே கூடாது. அந்த 3 நாட்களும் அந்த மஞ்சளுக்கு நீங்க பக்கமே போக்கூடாது. அந்த மஞ்சள வந்து நீங்க ஒவ்வொருத்தரையும் பூசிட்டு சாமி கிட்ட கூட வைக்கலாம். இல்லாட்டால் உங்களுடைய பட்டு துணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த துணி பக்கத்தில் ஒரு மர டப்பால போட்டு அடைச்சு வச்சுருங்க. இத மாரி வச்சுட்டு உங்களுக்கு அந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு அந்த மஞ்ச டப்பாவ திரும்ப எடுத்து, அதுக்கப்புறம் அதாவது தலைக்கு நல்லெண்ணெய்லாம் வச்சு குளிச்சுட்டு தீட்டு கழிச்ச பிறகு தான் அத தொட முடியும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த மஞ்சள எடுத்து நீங்க கை, கால், மூஞ்சிலலாம் பூசிட்டு, இது அம்பாளுக்குள்ள மஞ்சள். அம்பாள் கிட்ட இருந்து வாங்குன மஞ்சளை இந்த மாரி பயன்படுத்தினீங்கன்னா, உங்களுக்கு ஐஸ்வர்யம் ரெட்டிப்பாகும். அம்பாளுடைய முழு அனுக்கிரகமும் கிடைக்கும். எப்படி ஒரு பாட்டி வந்து உங்க கையில மஞ்சள் கொடுத்து, "நீ என்ன பண்றன்னு?" சொல்லிட்டு பார்க்கிறாளோ, அதே போல் தான் அம்பாள் உங்க கையில மஞ்சள குடுத்துட்டு, "நீ என்னை எப்படி மதிக்கிறேங்கிறத உங்ககிட்ட பின்னால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா." அதனால இந்த மஞ்சள வந்து கரெக்ட்டா நீங்க வந்து அம்பாள் மஞ்சளை இப்படிதான் நான் பயன்படுத்துவேன். உன்னைய இவ்வளவு பவித்திரமா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நான் மரியாதை குடுக்குறேன். என் குடும்பத்தை நீ நல்லா வையி. அப்படி சொல்லிட்டு அந்த மஞ்சளை கரெக்ட்டாக நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா, அம்பாளுடைய அனுக்கிரகம் மட்டும் இல்லாமல், உங்கள் மூதாதைகளுடைய, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால மஞ்சளை இந்த மாரி பயன்படுத்தி, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும், மங்களமான விஷயங்கள் அனைத்தும் உங்க மூலம் நடக்கிறதுக்கு வழிவகை செய்யும். நன்றி, வணக்கம்.